மீனா வந்து பூ குடுக்க போணும் அப்படின்னு சொன்னதால, முத்து என்ன பண்றாரு, "நானும் டிரைவரா வரேன் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கூட்டிட்டு போறாரு மீனாவ. டிரைவர் நல்லா தான் வண்டி ஓட்டுறீங்க" அப்படின்றாங்க மீனா. உடனே வந்து, "பின்ன இந்த டிரைவர் எப்படி ஓட்டுவாரு? அதுக்கேத்த மாதிரி தான் ஓட்டுவாரு" அப்படின்னோனே, "சரி சரி காசெல்லாம் கரெக்ட்டா குடுத்துருவேல, அதெல்லாம் குடுத்துடுறேன்" அப்படின்றாங்க. உடனே 2 பேரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா போயிட்டுருக்காங்க. வண்டியில போயிட்டே இருக்காங்க. ரொம்ப ஜாலியா ஒவ்வொரு இடமா பூ குடுத்துட்டு அவ்வளோ அழகா வந்து ஜோடியா போயிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து சிட்டி வந்து என்ன பண்றாரு, அவங்க ஆளுங்க கூட வண்டியில வந்துட்டுருக்காரு. பார்த்துடுறாரு. பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னை இந்த நிலைமைக்கு வந்து ஆக்கிட்டு என் கையை உடைச்சிட்டு இவன் என்னன்னா ஜாலியாக வந்து பொண்டாட்டி கூட சுற்றிட்டு இருக்கானா, இவங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன இந்த மாதிரி சீண்டி பார்த்தாங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிக்கணும். ஒரே நடியாக இவங்கள மேலே அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி அவங்கள தட்டி தூக்குடா, விடவே விடாதுடா அப்படின்றாங்க டிரைவரை. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, முத்து மீனா போகிற இடத்துல நல்லா ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க வண்டியில். இங்கே வந்து கரெக்டாக வந்து இடிக்கும்போது என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து முத்து என்ன பண்ணுறாரு, திருப்பி வந்து வண்டியை நிறுத்திடுறாரு. அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நிறுத்திடுறாங்க. அவங்களும் "டேய் இறங்குடா கீழே" அப்படின்றாரு. அவங்க இறங்குறாங்க. "என்ன நினச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுற, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பின்னாடிலேருந்து ரொம்ப ஓவராக ஃபாஸ்ட்டாக வர, விட்டா என்னை இடிச்சிடுவியா நீ" அப்படி சொல்லிட்டு, "யார்ரா உள்ள இருக்க, இறங்குடா எல்லாரும்" அப்படின்றாங்க. பார்த்தாங்க சிட்டி இருக்காரு. "ஓ அப்படியா, நீ தானே இந்த வேலை பார்த்தது, அதானே பார்த்தேன், யாரா இது இந்த அளவு வந்து ரூட்டாக வண்டி ஓட்டுறதுன்னு, ஓ வேலை தானா, உன்னை கையை உடச்சி கூட நீ அடக்கலையா, உன்னை சும்மா விட மாட்டேன் பரிசு சண்டைக்கு போகிறாரு." ஒன்று மீனா தடுக்கிறாங்க. "விடுங்கங்க, ஏன்டா உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா, அடங்கவே மாட்டீங்களா நீங்கள், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க" அப்படி சொல்லிட்டு சிட்டி திட்டுறாங்க. மீனா உன்னை பார்த்து முறைக்கிறாரு. "அவ்வளோ தான் நான் உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கினேன், அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படிலாம் பண்ணுவேன், உன்னை சும்மா விட்டு தப்பாக போச்சுடா, இன்னும் ஒரு கை உடச்ச பார்த்தா இன்னும் 2 கையை சேர்த்து உடச்சிக்கணும்" அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. மீனா தடுக்கிறாங்க. "வேணாங்க வேணாங்க வாங்க, சிட்டி ஓவராக பண்ணிகிட்ருக்க, உன்னை அவ்வளோதான் சொல்லிட்டேன், நீ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அவ்வளோதான்" அப்படி சொல்லிட்டு வராங்க. உடனே வந்து அப்படி சித்தி முறைக்கிறாரு. "சும்மா விடவே மாட்டோம் உங்கள் 2 பேரையுமே, இருக்கட்டும் இருக்கட்டும், உங்கள் வீட்டிலேயே ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கேன், எப்படியும் எனக்கு அந்த ஃபோன் வந்து வந்துடும், அந்த ஃபோனில் இருக்க வீடியோ வெளியே வரட்டும், அப்புறம் இருக்கு உங்கள் குடும்பத்துக்கே வைக்கிற ஆப்பு, அதுக்கப்புறம் என்ன இந்த மீனாவோட குடும்பம் தலை தெறிக்க ஓட வேண்டியதான், வெளியே தலை காட்ட முடியாமல் பண்ணலை, என் பேர் சிட்டி இல்லை" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர் பதட்டமாக வீட்டுக்கு வர்றதை பார்த்துட்டு, "என்ன இவ்வளோ பதட்டமாக வரீங்க, என்ன ஆச்சு" அப்படின்னு. "ஒன்றும் இல்லை" அப்படின்றாங்க. "நான் அதான் சொன்னேனே அவங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு" அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அதை கேட்டு, "என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்ருக்கேன், காலையிலேருந்து ரொம்ப அபசகுணமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா, நானும் வந்து சும்மா இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன், காலையிலேருந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, நேற்றும் அப்படி தான் சொன்னீங்க, இன்றைக்கும் அப்படி தான் சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா, நல்லா இருக்க நேரம் கூட உங்களை மாதிரி ஆளுங்களால் தான் நேரம் நல்லா இல்லாமல் போகுது" அப்படின்னோடனே உடனே வந்து ரோஹிணி டென்ஷன் ஆகிறாங்க. "என்ன நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க" அப்படின்றாங்க. "அப்படி தாங்க பேசுவேன், உங்கள் இஷ்டத்துக்குலாம் பேசுறது நிறுத்துங்க முதல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டே போவீங்க, நான் சும்மா இருக்கணுமா, பாருங்கள் நேரம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் நேரம் நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்துங்க, தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது" அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகி ரோஹிணி முறைக்கிறாங்க. "உன்னை சும்மா விட மாட்டேன்டி, ஓவராக ஆட்டம் போடுறியா, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, உன் சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் என்னோடய வேலை, என்ன நினச்சிட்ருக்க, நீயும் அவனும் சேர்ந்து அவ்வளோ ஆட்டம் போடுறீங்களா, உனக்கெல்லாம் இருக்குது, நான் சும்மாவே விட மாட்டேன் உன்னெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து ரோஹிணிக்கு ஃபோன் வருது. "யார்?" அப்படின்னோடனே, "நான் தான் சிட்டி பேசுகிறேங்க" அப்படின்னோடனே, "சொல்லுங்கள்" அப்படின்றாங்க. "என்னங்க நான் சொன்ன வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா, அந்த ஃபோனை நீங்கள் எப்படியாவது எடுத்துருங்க, அதில் இருக்க வீடியோ கண்டிப்பாக வேணும்" அப்படின்னோடனே, "அதை நான் பார்த்துக்கிறேன், அந்த விஷயத்த உங்களுக்காக இல்லை இப்போ எனக்காக நான் பண்ணி தான் ஆகணும், நான் விட மாட்டேங்க, நீங்கள் வைங்க ஃபோனை" அப்படி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. "சும்மா விட மாட்டேன் மீனா உன்னை" அப்படின்னு டென்ஷன் ஆகிடுறாங்க.